வண்டி 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 ஏறும்போது தான் பேசிட்டு இருந்தேன். இறங்கின 1 மணி நேரத்துக்கு அது செய்திருக்கேன். இந்த 2 நாளையும் 2 நேற்றும் இன்னைக்கும் நேற்றும் இன்றும் நீங்க தான் ஒரு பேசு பொருளா இருக்கீங்க. நேற்றும் இன்றும் நீங்க தான் பேசு பொருளா இருக்கீங்க. நான் 6 மாசமா இருக்கேன். இன்னைக்கு நேற்று இல்லையே. ரொம்ப அதீதமா இருக்கு. இப்போ நேர்ல ஆஜராக இருக்கீங்களா? இப்ப என்ன உங்க தரப்புல என்ன விலக்கு கொடுத்துருக்கீங்க இந்த விவகாரத்தை? புதுசு இல்லை தம்பி, இது ஏற்கனவே அண்ணன் 3 மணி நேரம் விலக்கு அழிச்சிட்டேன். உங்களுக்கு தெரியும் எல்லாரும். திருப்பி அதே தான், அதே இதுக்கு திருப்பி ஒரு தடவை சரி அவங்களுக்கு கேட்டுக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு. சரி அதை சொல்லி விட்டுருவோம், அவ்வளோதானே. சமீப காலமா பெரியாரை பத்தி நிறைய விமர்சனம் பண்ணுவீங்க, அதோடைய பழிவாங்களா இருக்குமா எப்படி சார்? இந்த பெரியாரு அதுக்கு முன்னாடி இருந்தே அவங்க இதை எடுத்துக்கிறாங்க. அவ்வப்போது அவங்க வந்து ஒவ்வொரு தேர்தல் நேரத்துலையும் இதை எடுப்பாங்க. ரொம்ப அரசியலாக கருத்தியலாக என்னை சமாளிக்க முடியாத ஒரு நெருக்கடி வரும்போது இதை எடுத்துகிட்டு வருவாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு தேர்தலுக்கும் வருவாங்க, வந்து பேசிட்டு அப்புறம் போயிடுவாங்க. இன்னைக்கு 8 மணிக்கு வளசரவாக்கம் காவல் நிலையத்துக்கு வர்றதாக ஒரு ஆள் கன்ஃபார்மா? ஆமாம், இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லை, நான் இப்போ வரேன்னு தான் சொன்னேன். அவங்க தான் 8 மணிக்கு வர சொல்லியிருக்காங்க. சார், ஆய்வாளர் பிரவீன் மீது 2019 வழக்கு வந்து இன்னைக்கு இப்போ வந்து வாரண்ட் கொடுத்துருக்காங்க, எப்படி பாருங்க? இந்த மாதிரி சில அதிகாரிகளினுடைய ஒரு எப்படி சொல்றது, ஒரு முறையற்ற நடவடிக்கையால மிக நேர்மையான அணுகுமுறை கொண்ட நல்ல காவல்துறை அதிகாரிகள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் அது ஒரு களங்கம். காவலர்கள்னாவே காவல்துறைனாவே இப்படித்தான் இருக்கு. அப்படிலாம் இல்லை. இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் எனக்கு அழைப்பானை கொடுத்துருக்காங்க. ரொம்ப நேரம் நான் உடற்பயிற்சி கூடத்துலேருந்து வர்ற வரைக்கும் அதிகாலையில் வந்துட்டாங்க. நான் வர்ற வரைக்கும் 9 மணி வரை காத்திருந்து, அது நான் கூட கேட்டேன். நேற்று அந்தியூரில் தானே நான் இருந்தேன், நீங்கள் அங்கேயே எனக்கு கொடுத்துருக்கலாமே, இப்போ ஈரோட்டிலேருந்து இவ்வளோ தூரம் பயணம் பண்ணி வரணுமான்னு கூட கேட்டேன். வந்து காத்திருந்து கொடுத்துட்டு போனாங்க. அப்போ அவங்கெல்லாம் இந்த மாதிரி ஊடகத்தை அழைச்சிட்டு வந்தோ அதெல்லாம் கொடுக்கல. அழைப்பான எனக்கு தான், மக்களுக்கு இல்லை. அதை கதவுல ஒட்டிட்டு போகிறதெல்லாம் ரொம்ப அதான் தங்கச்சி. இதில் எப்படின்னா, அழைப்பானை வந்து எனக்குன்னா நான் கையெழுத்திட்டு தான் வாங்கணும், அல்லது என்னுடைய வழக்கறிஞர் வாங்கணும். அப்போ கதவுல ஒட்டிட்டு போகும்போது என்னோட கையெழுத்து இல்லை. கையெழுத்து இல்லாமல் கொடுத்துடலாம் அப்படின்னா அது என் மனைவிட்டே கொடுத்துட்டு போயிடலாம். அது அவங்க எனக்கு அழைப்பானை வந்திருக்குங்கன்னு சொன்னால் வாங்கிக்கிறீங்கன்னு சொல்ல போகிறேன், அவங்களே கையெழுத்திட்டு வாங்கிடுவாங்க. ஆனால் கதவுல ஒட்டுறது, அவங்க வர்றதுக்கு முன்னாடியே ஊடகங்கள் வந்து காத்திருந்து அதை பதிவு செஞ்சு வெளியில் போடுறதுங்கிறது, எனக்கு வர்ற அந்த அழைப்பானையே எல்லாரும் படிக்கணுங்கிற அவசியம் இல்லையே. எத்தனாம் தேதி வர சொல்லியிருக்கு என்னங்கிறது, இந்த அணுகுமுறையே தவறுன்னு தான் நான் நினைக்கிறேன். அது அவசியமற்றது, தேவையில்லைன்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட கேட்குறேன், ஒட்டிட்டு போனதோட உங்க வேலை முடிஞ்சிருச்சுல்ல, அப்புறம் எங்கே தடுக்கிறது இருக்கு? ஒட்டும் போது தடுத்தாங்களா? அதே ஐயா இராணுவத்திலிருந்து வந்த ஐயா அமல்ராஜ் அவர்களும் என்னுடைய தம்பி சுபா அவர்களும் அங்கே தான் இருந்தாங்க. ஒட்டும் போது யாரும் தடுக்கலையே. ஒட்டிட்ட பிறகு என் மனைவிக்கு சொல்கிறாங்க, அது சரி என்ன தானே தெரியுன்னு எனக்கு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சிருச்சு தகவல். அதுக்கு மேலே என் வீட்டில் வந்து அது என்ன, நான் என்ன அந்த வீடு ஏலத்துக்கு வருதா, அங்கே ஒட்டிட்டு போகிறீங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லைல்ல. அழைப்பானை தானே, அதையே அந்த அங்கே சோறில் அதுலேயே இருக்கணும். அந்த கதவுல ஒட்டிட்டு போனால் கதவுக்கான அழைப்பானையா? அது வந்து விளக்கம் சொல்லுமா? இப்போ வீட்டில் யாருமே இல்லை, எல்லாம் போயிட்டாங்கன்னா அந்த நடவடிக்கை அவசியம் இல்லை. நான் ஓசூரில் இருக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். என்னுடைய ஒவ்வொரு நகரும் நீங்கள் கண்காணிக்கிறியே தெரியும். என்னுடைய பகிரியில் அனுப்பி கூட நீங்கள் வரணும்னு சொல்லலாம். ஏன்னா அங்கே இருக்கிற காவலர் அன்னைக்கு அதுக்கு முதல் நாள் 3 நாளைக்கு முன்னாடி எனக்கு வந்து அழைப்பானை கொடுத்தாரு. அப்போ அதை கொடுத்து இந்த மாதிரி அவசரமாக இருக்குது, நீங்கள் வரணும் அப்படின்னு எனக்கு பேசி, என்னுடைய எண்கள் இருக்குது, பேசி எனக்கு என்னுடைய பகிரியில் வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்துருக்கலாம். அதை விட்டுட்டு நான் இங்கே இருக்கிறேன்னு தெரியும்போது அது திட்டமிட்டு என்னை அசிங்கப்படுத்திடணும், அவமானப்படுத்தணும் தான். நீங்கள் ஒட்டும் போது தடுத்திருந்தால் அது பணி செய்ய விடாமல் தடுக்கிறது. நீங்கள் ஒட்டிட்டு போன பிறகு பாரிஸ்தான் கிழிக்க வேண்டியது தான். அதை படமாக எடுத்து வச்சு பூஜைறையில் மாட்டி வழிபடுறதுக்கு ஒன்றும் இல்லாது. புரியுதா? சமனை ஒன்றும் சாமி கும்பிட்றதுக்கு வைக்கல.
அது அவசியமற்றது. அடித்து என் பிள்ளைகளை அவங்க அவ்வளோ பெரிய அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்றவர், அவரை அடித்து என் தம்பி சுபாவெல்லாம் அவர் இரும்பு கம்பி இதெல்லாம் கொண்டு அடிச்சிருக்காங்க. அடிச்சு விட்டு நீ உன்னே தாக்கிட்டதான் உனக்கு கை காலில் கீரல்னு போய் மருத்துவமனையில் படுக்கிற நாடகம்லாம் நான் ரொம்ப சின்ன பிள்ளையிலேருந்து இந்த நாடகத்தை பார்க்குறேன். தொடர்ந்து விஜயலட்சுமி அவர்கள் வந்து இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வீரத்தால் எதிர்கொள்ளணும். கோழைகள் எப்பவுமே பெண்களுக்கு முதுகு பின்னாடி நின்றுடுவாங்க. இவங்களுக்கு கருவி இல்லை. இப்போ அம்மையார் ஜெயலலிதா இருந்தபோது 5 ஆண்டு காலம் அவங்க ஆட்சியில் தான் அவங்க முத புகார் அளிக்கும் போது அவங்க விசாரிக்கிறாங்க. அப்போ இருந்த ஆணையர்கிட்ட அவங்க என்னன்னு கேட்குறாங்க, இதே வேலை இவங்களுக்கு த்ரோ இட்டுன்றாங்க, இந்த வார்த்தையை தூக்கி போட்டுறாங்க. அந்த 5 ஆண்டு ஒன்றும் பேசலை. அப்புறம் ஐயா எடப்பாடி தொடரார், அப்போ ஒன்றும் இல்லை. மறுபடியும் இங்கே வர்றாங்க, எடுக்கிறாங்க. அப்போ நீங்கள் என்னுடைய அரசியலை என்னுடைய இதை எனக்கு கருத்தாக தான் நீங்கள் எதிர்கொள்ளணும். நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் நிறைய பேச்சாளர் வச்சுருக்கீங்க, பற்றாக்குறைக்கு வாடகைக்கு நிறைய வாய்கள் வச்சுருக்கீங்க, நீங்கள் அவங்கள வச்சு பேசுகிறீங்க. நீங்களே பார்க்குறீங்க, திமுக வரும்போது தான் இந்த அநாகரிகமாக வலையொலியாளர்கள் வச்சுக்கிட்டு தனிப்பட்ட முறையில் குடும்பங்களை அவங்க இதை தாக்குறது, பேசுறது, அநாகரிக சொற்களை பயன்படுத்துறதா இருக்குது. நீங்கள் அதிமுக ஆட்சியில் பாருங்கள், அப்படி இருக்காது. நீங்கள் பாருங்கள், அப்படி இருக்காது. இதை தொடர்ந்து செய்வாங்க. அப்படிதான் நீங்கள் சரி அப்படின்னா நீங்கள் எனக்கு கருத்தாக தான் எதிர்கொள்ளணும். அதை விட்டுட்டு ஒவ்வொரு தடவையும் நீங்கள் சில இந்த குரல் ஒலிகளை நான் வெளியிடுறேன் பாருங்க, ஓட்டு கெஞ்சி தயவு செய்து நீங்கள் கொடுங்க, ஒவ்வொருத்தரும் நீங்கள் உங்களுக்கு கொடுங்க, 10 கோடி தாரம், உங்களுக்கு 5 கோடி தாரம். இதெல்லாம் வந்து எனக்கு எப்படி தோணுதுன்னா ஒரு திமிரு ஏறுது. அப்படி அந்த அந்த பயம் உங்களுக்கு இருக்கட்டும்னு ஒரு திமிரு இருக்குல்ல, அது ஏறுது. சட்டம் கடமை செய்தா, சட்டம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் கடமை செஞ்சுட்டா சாராயம் காய்ச்சிக்கிட்டான், மறுபடியும் சாராயம் காய்ச்சிக்கிட்டான், 90 நாள் உள்ள இருந்துட்டு திருப்பி வந்து காய்ச்சுறான்னா சட்டம் செஞ்சுட்டா. பள்ளிக்கூடம் எல்லா இடங்கள்லையும் பாலியல் வன்கொடுமை இருந்தது. மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணை பல பேர் வன்முறை செஞ்சான். என்ன கடமை செஞ்சிச்சு? பொள்ளாச்சியில் பாலியல் வன்கொடுமை, கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்துச்சு. கதறி அழுது அந்த வலையொலியை காணொலியை பார்த்த எல்லாரும் நீங்கள் அழுதுங்க தரணும். நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது வந்தவொடனே நடவடிக்கை எடுப்பீங்க. நடவடிக்கை நடந்ததா? என்ன நடவடிக்கைங்க சட்டப்படி நடக்குது? நாடங்களும் பள்ளி கல்லூரிகள் வழிபாட்டு தலங்களில் போதைப் பொருள் விற்குது, கஞ்சா சாக்லேட்டு விற்கப்படுதா இல்லையா? என்ன நடவடிக்கை இருக்குது சட்டப்படி? எது சட்டப்படி? இதுவா சட்டப்படி? 15 ஆண்டுகளா ஒரு பொம்பளையை வச்சு தொடர்ச்சியாக எங்களை கற்பழிச்சிட்டு இருக்கிறீங்க. என்னைய, என் குடும்பத்தை, என்னை சார்ந்து இருக்கிற என் பிள்ளைகளை, உலக நாடுகள் இருக்கிற என் இன சொந்தங்கள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் பதறி அந்த பொம்பளை பேச வைக்கிறது, திருப்பி ஒன்று பேசுறது, திருப்பி பேசுறது. என்னது இதை முடிச்சு விடுங்கன்னா நீதிமன்றத்துக்கு போய் வழக்கு போட்டதே நான் தான். அது உங்களுக்கு தெரியுது. அவருக்கு ஏதோ விருப்பம் இல்லை போல் இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் நீடிக்கணும்னு இந்த நாடகத்தை. சரி, அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னா ரொம்ப பழைய கதை தான். எப்போ சந்திச்சிங்க, எப்படி முதல்ல என்ன பேசுனீங்க, அது கேட்கும்போது அந்த நகைச்சுவையெல்லாம் இருக்கு. அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? மனித உரிமை மீறல் இருக்கானு தங்கச்சி, இதெல்லாம் பயப்படுற ஆள் மாதிரி தெரியுதா? மனித உரிமை மீறல் இதில் இருக்கிறதா கருதுறீங்களா? அடுத்த கட்ட நடவடிக்கை மொத்தமாகவே இங்கே மனித உரிமை மீறல் தான். ஒரு மனிதனின் உரிமை. இப்போ நீங்கள் நியாயமாக புகார் கொடுத்துருக்க வேண்டியது நான் நீங்கள் திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா திருமணம் ஆனதை சொல்லி கொடுத்து தான் நீங்கள் முதல் புகாரே அளிச்சிருக்கணும் 2011. அப்புறம் திருப்பி பெற்றுட்டு திருப்பி வந்தீங்க. திருப்பி கொடுக்கும்போது சொல்லியிருக்கணும். திருப்பி கொடுக்கும்போது நான் நிறைய கருக்கலைச்சி செஞ்சுக்கிற கதையை அங்கே சொல்லியிருக்கணும். ஒன்றுமே சொல்லாமல் இப்போ 24 தேர்தல் அப்போ மறுபடியும் சொல்கிறீங்க. இதான் நீங்கள் கேட்குறவங்க அதை கேட்டிருக்கணும். ஏமா அதுக்கு ஏதாவது ஒரு சான்று கொடுப்பா அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல. அம்மா இது கைதுக்கெல்லாம் நான் பயப்படுற ஆள் இல்லை தங்கச்சி. நான் அதெல்லாம் இல்லை, தயாராக இருப்பேன். இல்லை அவங்களுக்கு தெரியாது. இவங்க என்னை சார்ந்தவங்கள்ட்ட சொல்லி அழுகிறாங்க. அந்த செய்திகள்லாம் இருக்குது உங்களுக்கு வேணா. அப்புறம் நான் வேணா அது நாகரிகங்கிறது நான் வெளியில்லை. அது ரொம்ப பாவமாக இருந்துச்சு. சரி, இப்போ சரி என்ன செய்யலான்னு சரி ஏதாவது உதவி விடுங்க. இப்போ அந்த மாதிரி நிறைய பேருக்கு நாங்கள் உதவுறோம். சரி அது உதவி விடுங்க, ஏன்னா நாங்கள் செத்து போயிடுவோம், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எங்களுக்கு யாரும் இல்லை அப்படிங்கும்போது சரி உதவி விடுங்க. அது ஒரு 2-3 மாதம் உதவுனாங்கன்னு நினைக்கிறேன்.
அதுக்கப்புறம் திருப்பி வந்து புகார் அளிச்ச உடனே அது நின்றுச்சு. இன்னைக்கு முற்றுப்புள்ளியா இருக்குமா சார் இந்த வழக்கு? இப்போ முற்றுப்புள்ளியா இருக்காது. உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு பதிவாயிருக்கு இல்லையா, அந்த வழக்கு விசாரணை முடிஞ்ச பிறகு உறுதியாக முற்றுப்புள்ளி ஆகும். அப்புறம் அதுக்கப்புறமா ஏன் ஆட்டம் தொடரும். இது யாரெல்லாம் நீ இந்த அவதூறை வச்சுக்கிட்டு ஆடின, அதுக்கு நீ எனக்கு பதில் சொல்லணும்ல. நீங்கள் என்னை அசிங்கப்படுத்தணும்னு பேசுனதுக்கு என் வீடு தாங்கிக்கிச்சு, நான் தாங்கிக்கிட்டேன். இந்த நாடு மக்களும் அதை பொருட்படுத்தலை. இல்லைன்னா எனக்கு இவ்வளோ வாக்கை தந்து என்னை மக்கள் அங்கீகரிச்சிருக்க மாட்டாங்க. உலகம் பூரா இருக்கிற என் தமிழ் சொந்தங்கள், என் கூட நிற்கிற என் உடன் பிறந்தார்கள் அதை கடந்துட்டாங்க. ஆனால் ஒரு வழி இருக்கும்ல, இருக்கத்தானே செய்யும். ஏன்னா இது ஒரு பெரிய இது மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு இதை திரும்ப 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 பேசும்போது இது ஒரு கேவலமாக நினைக்கிறேன்.